ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஏர்னிங் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆப்ஸை பயன்படுத்தி இன்னைக்கு மக்கள்கிட்ட பல கோடி ரூபா பணத்தை ஸ்கேமர்ஸ் கொள்ளி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே இதே மாதிரி ஒரு ஸ்கேமில் மாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே வீடியோ பாருங்கள். வெல்கம் டு எஸ்பி சிவாலாக்ஸ். நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு மேஜிக் ஷோ போய் பார்த்துருப்பீங்க. அந்த ஷோவில் மெஜிஷியன் என்ன பண்ணுவார்னா, அவர் கையில் இருக்கிற பொருளையோ இல்லைன்னா பக்கத்தில் உள்ள ஒரு நபரையோ கூப்பிட்டு மறைய வச்சு காட்டுவார். அதை பார்த்து க்ரௌட் ஆடியன்ஸ் எல்லாருமே கை தட்டுவாங்க, நீங்களும் கை தட்டுவீங்க. நான் இப்போ சொல்ல போகிற ஸ்கேமர்ஸும் இந்த மெஜிஷியன்ஸும் ஒன்று தான். என்ன ஒரே வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மெஜிஷியன்ஸ் எல்லாமே அவங்க கையில் இருக்கிற பொருளை மறைய வச்சு காட்டுவாங்க. ஆனால் இந்த ஸ்கேமர்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள மொத்த பணத்தையுமே மறைய வச்சு காட்டுவாங்க. இதுதான் அவங்களுக்குள்ள வித்தியாசம். இந்த கதையை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏன் சொன்னேன் அப்படின்றத இந்த வீடியோவோட எண்ணில் நீங்கள் பார்ப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆன்லைன் ஆப் ஸ்கேம் இதை பண்ணுற ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குனே ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அதாவது இந்த ஆப் டெவலப்பர்ஸ்லாம் ஒரு சின்ன அமௌண்ட் கொடுப்பாங்க, ஒரு 10,000 15,000 இந்த மாதிரி கொடுத்தாலே அவங்க ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஆப்பை கொண்டு வந்து பொதுமக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு என்னென்ன வழி உண்டு. அதாவது இப்போ வீட்டில் இருந்து நீங்கள் யூடியூப்பில் தேடுவீங்க, வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்லாம் நீங்கள் யூடியூப்பில் தேடிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இவங்க இந்த ஆப்ஸை காட்டி இந்த ஆப்ஸை ஆடாக போட சொல்லி காட்டுவாங்க. நீங்கள் இந்த இதை பார்க்க மூலயமா உங்களுக்கு தோணும், ஓகே இப்படி நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி சீட்டிங் ஆப்ஸ் எதுவுமே கூகுள் பிளே ஸ்டோர்லையோ ஆப் ஸ்டோர்லையோ உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஆப்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் உள்ள க்ரோமில் தான் இருக்கும். நீங்கள் அங்கே போய் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஆப்பில் உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசானில் பார்க்குற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் இதில் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும். அதாவது இப்போ அதில் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் கொடுப்பீங்க. அப்போ அதில் 1000 ரூபா கேட்பான். நீங்கள் 1000 ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. உங்கள் வீட்டு அட்ரஸ் எல்லாமே கேட்பான். ஆனால் அந்த ஃபோன் உங்கள் கைக்கு வராது. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1000 ரூபாய்க்கு அந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தா இந்த அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 30 நாளுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் டபுள் தி அமௌண்ட் ஆயிரும். இதை பார்க்கும்போது உங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு டவுட் வரும். சரி, நம்ம ஒரு 1000 ரூபா தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு போட்டு டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ என்னென்னா அது அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஒரு 2100 ரூபா 2200 ரூபான்னு சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அது அப்படி ஸ்டாப் ஆயிரும். திரும்பவும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் வேணும்னா நீங்கள் திரும்பவும் பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டு திரும்ப உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதே 30 நாள் மாதிரி ரொட்டேஷன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கைக்கே திரும்ப வரும். இப்படி தான் அந்த ஆப் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட் போடும்போது 30 நாள் வெயிட் பண்ணிங்க, வருமா வராதான்னு வெயிட் பண்ணிங்க. 30வது நாள் வந்துடும். உங்களுக்கு உடனே வந்த அன்னைக்கு என்ன தோணுன்னா, நம்ம 1000 ரூபா போட்டு 30 நாள் வெயிட் பண்ணிட்டோமே, நம்ம இதுக்காக ஒரு 10,000 ரூபா போட்டிருந்தா 30 நாள் வெயிட் பண்ணியிருந்தா நமக்கு இன்னைக்கு 22,000 ரூபா கைக்கு வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. இதுதான் அந்த ஸ்கேமர்ஸ்க்கு வேணும். உடனே அந்த ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயும் சேர்த்துருவாங்க. நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணப்போ உங்களை சேர்த்துருவாங்க. அந்த இதில் ஒவ்வொருத்தரும் வித்ட்ரா பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் போட்டு உங்களுக்கு காட்டுவாங்க. நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, எல்லாருமே பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம என்னென்னா சின்ன அமௌண்ட்டை போட்டு 30 நாள் வெயிட் பண்ணியிருக்கோமே, நம்ம இனிமேல் பெரிய அமௌண்ட்டாக போடணும்னு சொல்லி நீங்கள் அங்கங்கே கஷ்டப்பட்டு உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்குன்னா 10,000 ரூபாயுமே அப்படி டெபாசிட் பண்ணிடுவீங்க. அந்த 10,000 ரூபா பார்த்தீங்கன்னா அந்த 10,000மும் 30 நாள் ப்ராசஸில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கும். இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஆட்களை சேர்த்து விட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் மாதிரி கிடைக்கும். ஒரு ஆளை சேர்த்து விட்டா அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுலேருந்து உங்களுக்கு கேஷ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே உங்களுக்கு தோணும், ஓகே இது நல்லா இருக்கு, நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது சக்ஸஸ் ஆகி டெய்லி நமக்கு ரெவன்யூ வருது. இதே மாதிரி நம்ம ஏன் சேர்த்து விடக்கூடாது? நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் ஃபேமிலியில் உள்ள ஆட்கள்கிட்ட சொல்லி சேர்த்து விட்ருவீங்க. அதே மாதிரி இவங்க ஸ்டார்டிங்கில் ஆப்பில் சொன்ன மாதிரி அதே மாதிரி கொஞ்ச நாள் ரன் ஆகிட்டே இருக்கும். எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட இது ஒரு நெட்வொர்க்கை பரவும். இப்படி அது பரவிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது அந்த ஸ்கேமர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5 கோடி ரூபா அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணான்னா அந்த 5 கோடி ரூபா வந்தோடனே அந்த ஸ்கேமர் ஒரு புது ஆஃபர் உங்களுக்கு கொடுப்பான். அதாவது எப்படின்னா, இத்தனை நாள் 1 ரூபா போட்டுக்கிட்டு இருந்தால் அது 2 ரூபாயை மாறிச்சு. இப்போ நீங்கள் 1 ரூபா போட்டால் அது 3 ரூபாயை மாறும் அப்படின்னு சொல்லுவான். அப்போவே நீங்கள் உஷாராக இருக்கணும், இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி. இதுதான் ஃபர்ஸ்ட் அலர்ட்.
ரெண்டாவது அலர்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் வித்ட்ரா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே பண்ணலாம். ஆனால் நாள் போக போக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 1 வாரம் 2 வாரம் மாற்றுவான். ஆப்பை க்ளோஸ் பண்ண போகிறது என்ன சொல்லுவான்னா 30 நாளுக்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிடுவான். இது எல்லாமே அந்த ஆப்பை மூடுறதுக்கான 2வது அறிகுறி. இப்படி வந்த 2 அறிகுறி வந்ததுக்கப்புறம் 3வது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேமர் அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிடுவான். அவன் அதுக்கு காரணமாக சொல்லுவான். ஏன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும், அந்த ஆப்பில் வந்து க்ளோஸ் ஆனோடனே நீங்கள் போய் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணலான்னு பார்ப்பீங்க சப்போர்ட்டுக்கு. ஆனால் நீங்கள் மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள இன்னொருத்தர் மெசேஜ் பண்ணி கேட்டுருவோம் ஃபஸ்ட்டு, ப்ரோ என்னாச்சு, எங்கள் ஆப் ஏன் ப்ரோ இப்படி லாக் ஆச்சு, என்னோட காசு எல்லாமே போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு அவன் கோவமாக கேட்பான். உடனே உங்களுக்கு என்ன தோணும், ஓகே ஒருத்தன் கோவமாக கேட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம ஏன் கேட்டுக்கிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு வந்து ரொம்ப நேரம் கழித்து அங்கேருந்து கம்பெனி சைட்லேருந்து ஒரு மெசேஜ் வரும். அதாவது இந்த ஆப் வந்து கிராஷ் ஆகிடுச்சு, இது ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்குது, இது வந்து ஒரு 2 நாளில் சரியாயிரும், 3 நாளில் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஒரு 2 நாள் 3 நாள் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த கோவப்பட்டவனு சொல்லிடுவான். எல்லாரும் ஓகே ஓகேன்பாங்க. நீங்களும் ஒரு ஓகே மட்டும் போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க வாட்ஸ்அப்பில். ஆனால் 2-3 நாள் ஆனாலும் சரியாகாது. அதுக்கடுத்து அந்த 3 நாள் கழிச்சு அவன் என்ன வருவான்னா இன்னொரு ஆப்பை கொண்டுட்டு வருவான். அந்த ஆப்பை ரெக்கவர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகும், எங்களுக்கு இந்த ஆப் வந்து கிராஷ் ஆனதுனால பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு இன்னொரு ஆப் கொண்டு வருவான். நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஸில் ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஸோட யூஸ் பண்ணுற எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இருக்கும். ஆனால் இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ்ஷோ ஒரு பேஸ்ட்டோ இந்த மாதிரி இது இருக்கும், இதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் வந்துடும் நினச்சிட்டு மீதி பேர் இதை ஃபாலோ பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து தேவை, அவனுக்கு வந்து கஸ்டமர்ஸ் தான் தேவை, இந்த மாதிரி பை பண்ணுறவங்க தான் தேவை. அது அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லாருமே பை பண்ணுவாங்க. இந்த ஆப்பை அவன் டேரெக்டாக வாட்ஸ்அப் குரூப்லேயே அனுப்புறது மூலமா உடனே அவனுக்கு ஒரு 500 கஸ்டமர் கிடச்சிரும். 500 கஸ்டமர் கிடச்ச உடனே அவன் என்ன பண்ணுவான், இந்த 500 பேர்ட்டையும் ஒரு 3000 ரூபா போடுங்க 2000 ரூபா போடுங்க அந்த மாதிரி. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆப் நல்லா தான் ஒர்க் ஆச்சு, இந்த ஆப்பில் கொஞ்ச நாள் ரெவன்யூவை மேக் பண்ணுவோம், நம்ம இந்த ரெவன்யூவை தான் டெய்லி மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு நம்ம டெய்லி வித்ட்ரா எடுப்போம். ஆனால் இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா வெறும் 7 நாளில் க்ளோஸ் பண்ணிடுவான். ஃபஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணுறான், அது ஒரு 2 மாதம் 3 மாதம் ஓடும். அந்த ஆப் முடிஞ்ச உடனேயே இன்னொரு ஆப் கொடுப்பான். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா வெறும் 7 நாளில் க்ளோஸ் ஆயிரும். இப்படி 7 நாளில் இந்த ஆப் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரே பதட்டம், என்னாச்சு இருக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் போனீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்புமே உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா அந்த இதில் உள்ள எல்லாருமே ரிமூவ் ஆகி போயிடுவாங்க. நீங்கள் மட்டும்தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க வேண்டியிருக்கும். அப்படி அவங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து உங்களை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும் நம்மளை இத்தனை நாளாக ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆன்லைன் ஸ்கேம் வந்து ஒர்க் ஆகுது. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த ஆன்லைன் ஸ்கேமில் நீங்கள் வந்து ஜஸ்ட் உள்ளே போய் அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி வச்சிடணும். பர்ச்சேஸ் பண்ணி வச்சா அந்த ப்ராடக்ட் வந்து செல்லாக உங்களுக்கு ஒரு ரெவன்யூ வரும்னு சொல்லுவாங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் இது மட்டும் தான் கேட்டால் இது மட்டும் இல்லை, இதே மாதிரியே அதாவது இதில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாமே ஒன்று தான். ஆனால் இதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த ஆன்லைன் ஆப்புக்கு போகணும், ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ கதை புக் இருக்கும், அந்த கதை புக்கை ரீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆன்லைனில் போய் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டணும். டெய்லி உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு ஃபோட்டோ வரும், ப்ளஸ் கீழே ஒரு லிங்க் வரும். அந்த ஃபோட்டோவை எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டோரியில் போட்டு லிங்கை கீழே கொடுத்துட்டு நீங்கள் அந்த இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா டெய்லி ஒரு அமௌண்ட் வரும், அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இப்படின்னு சொல்லி அவங்க வேரியேஷன் சொல்லுவாங்க. ஆனால் இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். நீங்கள் அந்த ஆப்பில் போய் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும். நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தருவான். அப்படி அவன் தந்துட்டு இருக்கும்போது 30 நாள் கழிச்சு அது அமௌண்ட் டபுள் ஆகிருக்கும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்போட கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுக்கணும், உங்கள் அமௌண்ட்டை வாங்கிட்டு உங்ககிட்டயே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப கொடுப்பான். இதுதான் இந்த ஆப்போட கான்செப்ட். இந்த ஆப்பில் நல்லா வருதுன்னு நினச்சி நீங்கள் போக என்ன பண்ணுவீங்கன்னா பெரிய அமௌண்ட்டை போட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு போடும்போது அவன் அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிடுவான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கேமில் இன்வால்வ் ஆகிருக்கிறது ஒன்றும் அந்த ஸ்கேமர் மட்டும் கிடையாது, உங்களை இதில் ஸ்கேம் பண்ணது மொத்தம் 3 பேர். அந்த 3 பேர் யாரெல்லான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன கதையை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்தில் சொன்ன கதையை இப்போ விளக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒரு ஸ்கேமர் பண்ணுறான், உடனே உங்களுக்குலாம் கோவம் யார் மேலே வரும்? உங்களை ஒருத்தர் ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டான், அவன் யாருன்னு தெரியல, அவன் மேலே தான் கோவம் இருக்கும். இதே மாதிரி தான் அந்த மெஜிஷியனும். நீங்கள் ஸ்டேஜில் அந்த மெஜிஷியன் பண்ணதை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த மெஜிஷியன் மட்டும் தான் தெரியுமா? ஓகே அந்த மெஜிஷியன் நல்லா மேஜிக் பண்ணிட்டானே அப்படின்னு நினச்சி நீங்கள் கை தட்டிங்க. இந்த ஸ்கேமர் அதே மாதிரி தான். ஸ்கேமர் வந்து ஸ்டேஜில் உள்ள பெர்ஃபார்மர் மாதிரி தான். ப்ளஸ் உங்களை ஏமாத்துறதுக்கு இன்னும் 2 பேர் இருக்காங்க. அது யாருன்றதை நீங்கள் என்றைக்குமே யோசிக்கவே மாட்டீங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா
இந்த கதையை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். நீங்கள் எதுக்காக அந்த மேஜிக் ஷோ பார்க்க போனேன் அப்படின்றத நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நீங்கள் எதனால் அந்த மேஜிக் ஷோ முடிஞ்சோடனே அவ்வளோ வேகமாக கை தட்டினேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அந்த விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண அந்த மெஜிஷியன் மட்டும்தான் ஞாபகத்தில் இருப்பான். அதே மாதிரி தான் இதில் உங்களை ஏமாத்தினதை சொல்லப்படுற அந்த ஸ்கேமர், உங்களுக்கு அந்த ஸ்கேமர் தெரியாது, அந்த ஆப் மட்டும் தான் தெரியும். இந்த ஆப் மட்டும்தான் அந்த பெர்ஃபார்மர், அவன் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுறான். ஆனால் உங்களை சுற்றி யார் ஏமாத்துறான், எத்தனை பேர் ஏமாத்துறான்றது உங்களுக்கு தெரியல. உங்களை அந்த ஆப்பை தவிரையுமே 2 பேர் ஏமாத்திருக்காங்க. அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதனால் அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண போனீங்க யோசிச்சு பாருங்கள். ஒரு ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் உள்ள ஒரு இன்ஃப்ளூயன்சர், நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறேன், இதில் கொஞ்சம் ரெவன்யூ வருது, நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறத நம்பி தான் நீங்கள் வந்து அந்த ஆப்புக்குள்ளேயே போவீங்க. அப்படி அந்த ஆப்புக்குள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். அந்த நேரம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நிறைய பேர் பேசுவாங்க. அப்படி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போய் நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் கேட்கலான்னு பார்க்கும்போது காமன் மேன் சொல்லி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மெசேஜ் மாற்றி போடுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து உங்கள் டவுட் கிளியர் ஆகும். ஓகே, நம்ம இப்படி தான் மூவ் பண்ணணும் போல அப்படின்னு கிளியர் பண்ணி அந்த காமன் மேன் செய்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்களும் செய்ய ஆரம்பிப்பீங்க. நான் திரும்ப டெபாசிட் பண்ணிட்டேன்னு அவன் சொல்லுவான், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவோம். அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே அப்போ நம்மளும் திரும்ப டெபாசிட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்களே டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதில் பாருங்கள், அந்த ஆப் மட்டும் இல்லை, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ளவனும் ஃபேக்கு தான். அதுக்கடுத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களை வந்து அந்த ஆப்புக்குள்ளே போக வச்சான் பாருங்கள், அவனும் ஒரு ஃபேக்கு தான். இது வந்து இந்த மூக்கட்டமாக அவங்கள சேர்ந்து ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. இதுதான் நான் சொல்ல வர முக்கியமான விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், மேஜிக் ஷோ நான் எதுக்கு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக் ஷோவில் யோசிச்சு பாருங்கள், மேஜிஷியன் வந்து ஸ்டேஜில் இருப்பான். அந்த ஸ்டேஜை நீங்கள் பார்க்க போகிறதுக்கு ஒரு ப்ரொமோஷன் தேவைப்படும். ஊர்லலாம் உள்ள போஸ்டர் இல்லை 4 பேர் சொல்லுவாங்க, அதை கேட்டு தான் நீங்கள் வந்து அந்த மேஜிக் ஷோவே பார்க்க போயிருப்பீங்க. அப்படி அந்த மேஜிக் ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேஜிக் ஷோ பார்த்து முடிச்சு கை தட்டணும்னு மைண்ட் செட்லேயே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்த குழப்பமாக இருக்கும்போது பின்னாடி அந்த க்ரௌட்லேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெஜிஷியனோட ஆட்களே அந்த க்ரௌடில் கலந்துருப்பாங்க. அவங்க எல்லாருமே கை தட்டும் போது தான் உங்களுக்கு ஓகே இந்த நேரம் நம்ம கை தட்டணும் போல அப்படின்னு சொல்லி நீங்கள் கை தட்டுவீங்க. இதே மாதிரி தான் அந்த ஸ்கேமர்ஸும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள ஆட்கள் எல்லாருமே ஓகே நான் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஓகே நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது கேட்டுட்டு நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணீங்க. கடைசியில் உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள மொத்த பணத்தையுமே அந்த ஸ்கேமர் திருடிட்டு மாயமாக மறைஞ்சிருவான். ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் இந்த ஸ்கேமில் நீங்கள் யாராவது மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருந்தாலும் சரி, இப்போவே வித்ட்ரா எப்போ பண்ண முடியுதோ அந்த மொத்த பணத்தையும் வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க திரும்ப 1 ரூபா போடுங்க, 100 ரூபா போடுங்க, 1000 ரூபா போடுங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு யாருமே அதை போடாதீங்க. நீங்கள் எவ்வளோ பணம் அந்த மாதிரி ஆப்ஸ்குள்ளே போடுறீங்களோ அது எல்லாமே சுருக்கமாக சொல்லணும்னா கடலில் தூக்கி நீங்கள் உப்பு போடுற மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ உப்பை கடலில் போட்டாலும் அது காணாமல் தான் போகும். அதே மாதிரி தான் உங்கள் அமௌண்ட்டும் நீங்கள் அந்த ஸ்கேமர் சொல்கிற ஆப்ஸில் நீங்கள் காசை போட உங்கள் காசு காணாமல் தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் யாருமே காசை இந்த மாதிரி ஆப்பில் போட்டு நான் டபுள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போடாதீங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தது மூலியமா இனிமேல் நீங்கள் யாருமே இந்த ஸ்கேமில் மாட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் முழுசாகவே நம்புகிறேன். உங்கள் வீட்டில் உள்ளவங்களோ இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கேமில் மாட்டியிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது மூலிமா அவங்களும் அவங்களோட அமௌண்ட்டெல்லாம் வித்ட்ரா பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சேஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.